அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழ் எஃப்எம் ஸ்டோரி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கதை தனி குடித்தனம். மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம், அப்படிதாங்க இருக்கு இங்க கணக்கு சொல்றது. ஒரு காலத்துல அவ செஞ்ச அதே விஷயத்த இன்னைக்கு தன் மருமக செய்யும் பொழுது அவளால் அதை ஏத்துக்க முடியல. கனகு நினைச்ச மாதிரி நடந்துதா இல்ல அவ மருமக நினைச்சது நடந்துதான்னு கதையில தெரிஞ்சுக்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். தன் மனைவி கனகு அழுதுகிட்டு இருக்கதை பார்த்ததும் ராஜேந்திரனுக்கு மனசு என்னவோ போல ஆயிடுச்சு. இங்க பாரு கனகு, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? உன் மக உனக்கு அனுசரணையா ஆதரவா பேசலையேன்னு தானே இப்படி அழுதுகிட்டு இருக்க. விட்டு தள்ளு, அது அவனோட வாழ்க்கை. தன்னோட பொண்டாட்டி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். உனக்கு ஏற்கனவே பிபி இருக்கு, இதுல வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. தேவையில்லாம இப்படி அலட்டிக்கிட்டேன்னா உடம்புக்கு தான் ஏதாவது தொல்லை தரும். அவளை சமாதானப்படுத்தி தேற்றினாரு. அப்படியும் அவன் அழுகைய முழுசா நிறுத்தாம விசும்பலோடவே, என்னங்க நியாயம், இது ரொம்ப அநியாயமா படல? சாயங்காலம் அவன் கரெக்டா இப்படி வர்ற நேரத்துல வெளியே கிளம்புறியேன்னு கேட்டேன். நான் அவர்கிட்ட ஃபோன் எல்லாம் சொல்லிட்டேன், நான் எங்க போயிருக்கேன்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாங்க. சரி, அவன் வரும்பொழுது இவ தான் வெளியே போயிட்டாளேன்னு நான் காஃபி போட்டு கொண்டு போய் கொடுத்தேன். அவன் என்கிட்ட எங்கம்மா மலர்னு கேட்குறான். உன்கிட்ட சொல்லிட்டு போனதாதான் அவ சொன்னாலேடான்னு உள்ளதை தான் சொன்னேன். அதுக்கு அவ திரும்பி வந்து, உங்க பையன்கிட்ட என்னை பத்தி என்ன சொன்னீங்க, இப்படியே எங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டுட்டே இருங்கன்னு என்கிட்ட வந்து சண்டை பிடிக்கிறாங்க. அவ அப்படி கேட்கும் பொழுது இவனாவது நடுவில் வந்து நான் தான் அம்மா கிட்ட கேட்டேன்னு சொல்லணுமா இல்லையா? அப்படியே மாற நிற்கிறான். என்னடா இப்படி நின்றுக்கிட்டு இருக்க, அவளும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காளேன்னு கேட்டா சரி சரி விடுமான்னு என்ன தான் தடுக்கிறான். அவன் பொண்டாட்டிய கொஞ்சம் சும்மா இருன்னு கூட சொல்ல அவனுக்கு வாயே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு அவன் அழுதுகிட்டே சொல்ல ராஜேந்திரன் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு இந்த அம்மா புள்ள மருமக கதையெல்லாம். ஆனாலும் மனைவி இப்படி வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அதை தடுக்க வேண்டான்னு அவ சொல்றது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இது 1 வருஷமா நடந்துகிட்டு இருக்க போராட்டம் தான். மகனுக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் மாமியாரும் மருமகளும் நல்லா நகமும் சதையும் மாதிரி ஒற்றுமையாக தான் இருந்ததா ஞாபகம். அதுக்கப்புறம் ஏனோ அடிக்கடி 2 பேருக்குள்ள உரசிக்கிறது வாடிக்கை ஆயிடுச்சு. ராஜேந்திரனுக்கு மகனோட நிலைமை நல்லாவே புரிஞ்சுது. காரணம் ஏறக்குறைய 2-3 வயசு வித்தியாசம் தானே மகனுக்கும் மருமகளுக்கும். அப்படியே இவன் அவன் மனைவி கிட்ட கொஞ்சம் சமாதானமாக தான் போயேன்னு சொன்னா கூட அந்த பெண் கண்டிப்பா இவன்கிட்ட எதிர்த்து கூட பேசியிருக்கலாம். அதனால இவனுக்கு கோபம் அதிகமாகி வாக்குவாதம் கூட வரும். அதுக்காகவே அவன் தன் மனைவி கிட்ட பேசாம தன் அம்மாவை சமாதானப்படுத்திக்க கூட நினைச்சிருக்கலாம். ஏன்னா அம்மா வயசானவ, சொன்னா புரிஞ்சுக்குவான்ற நினைப்பா கூட இருக்கலாம். ஆனா எவ்வளோ காலம்தான் அவளும் இப்படி பொறுமையாவே போவா? மக மேல வர கோபத்தை எல்லாம் அவன்கிட்ட வெளிப்படையா காட்ட முடியாத இயலாமையினாலே தான் இப்படி அழுக பீறிட்டு வருது. கனகு அப்படியே மலைச்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தா. மகன் அவன் தலையில இப்படி பெரிய கல்லை தூக்கி இடியா போடுவான்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மா, நாங்க தனி கொடுத்துன போக போறோன்னு ஒரு நாள் வந்து அவகிட்டயே சொல்லிட்டான். இது அவ கொஞ்சமும் எதிர்பார்க்கல. எங்க வெளிப்படையா பேசிட்டா கோச்சிக்கிட்டு அவங்க தனி கொடுத்துனம் போயிடுவாங்களோன்ற பயத்துலதான் எந்த விஷயமா இருந்தாலும் அவ தனக்கு தானேவோ இல்ல தன் கணவன் கிட்டயோ புலம்புவாளே தவிர மகன் கிட்டயோ மருமக கிட்டயோ ஒரு நாளும் எதிர்த்து பேசினதில்ல. ஆனா அப்படி இருந்தும் இன்னைக்கு அது பிரயோஜனமே இல்லாம போயிடுச்சே. மகன் தனி கொடுத்துனம் போகிறதுன்னு முடிவே பண்ணிட்டானா. அம்மாவோட மனநிலைமை அவனுக்கு புரிஞ்சிருக்கோ என்னமோ, மெதுவா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். உள்ள அறையில உட்காந்துட்டு இருந்த ராஜேந்திரனுக்கு அவன் சொன்னது நல்லாவே கேட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. அவரை பொறுத்தவரை இந்த குடும்பத்துல வெறும் பார்வையாளராகவே இருந்து அவரு பல நாட்கள் ஆயிடுச்சு. எந்த விஷயத்திலையும் அவர் தலையிடுறதில்ல. இத்தனைக்கும் அவருக்கு 55 வயசு ஆகுது. நல்ல வேலையிலையும் கூட இருக்காரு. கல்யாணம் ஆனதும் மனைவியோட அன்புல மயங்கினவர் இது வரைக்கும் அதுல இருந்து மீள முடியாம எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாம இருக்காரு. மகனும் அப்படித்தான் இருந்தான். கல்யாணம் ஆகுற வரைக்கும் அம்மாவே கதின்னு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சான். இப்போ மொத்தமாவே மாறிட்டான். எந்த அளவுக்குன்னா பாசமான அம்மாவை விட்டுட்டு தனி கொடுத்துன போற அளவுக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகு மகன்கிட்ட பேசணும்னு அவர் முடிவு செஞ்சாரு. இது மட்டும் நடந்துட்டா தன் மனைவி இதனால மனசொடிஞ்சு போயிடுவான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். மகனை சமாதானப்படுத்தணும், ஆனா அதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. மகன்கிட்ட ஏதேதோ பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவர் இப்போ இதுவுமே பேச முடியாம சர்வர் கொண்டு வந்த காஃபிய அமைதியா
தலை குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. என்னப்பா, ஏதோ பேசணும்னு சொல்லி அவசரமா ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணீங்க. இங்கே வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்களே, என்னன்னு சொல்லுங்கப்பா. 10 நிமிஷமா வந்த காஃபியை கூட குடிக்காம ஒன்றுமே பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, மனசு விட்டு சொல்லுங்களேன். அவன் பேசுறதையே ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இவனுக்கு 25 வயசு இருக்குமா? இவன் வயசுல நம்ம இவ்வளோ தெளிவா இருந்தோமா என்ன? மனைவியோட பேச்ச மட்டும்தான் அப்போ நமக்கு வேத வாக்கா இருந்துச்சு. ஆனா இவன் கூட எவ்வளவு அறிவா தெளிவா பேசினாலும் அவன் மனைவி பேச்ச கேட்டுட்டு தானே இப்போ அவனும் தனி கொடுத்துன போக போறேன்றான். அதை நினைக்கும் பொழுது அவர் மகனாவே இருந்தாலும் அவன் மேல இருந்த மதிப்பு குறைஞ்சுது. தொண்டைய செருமிக்கிட்டு, இல்லப்பா, நீ தனி கொடுத்துன போற சொன்னதுல இருந்து அம்மா ரொம்ப வருத்தப்படுறா. இப்படி திடீர்னு வந்து நாங்க போறோம்னு நீ சொல்லிட்ட. ஆனா நாங்க 2 பேருமே இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல. எங்களோட இருக்கிறதுல அப்படி என்ன உனக்கு பெரிய குறையா? நாங்க 2 பேரும் உனக்கு எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறோம். நீங்க 2 பேரும் வேலைக்கு போறீங்க. உங்களுக்குன்னு வீட்டில் பெரியவங்க நாங்க இருந்தா தானே உங்களுக்கும் உதவியா இருக்கும், எல்லா வகையிலும் பாதுகாப்பா இருக்கும். ஏன், நாளைக்கு உங்களுக்கு குழந்தைன்னு பிறந்தா கூட அந்த குழந்தைக்கு தாத்தா பாட்டின்னு நாங்க கூட இருந்தா அதுங்களுக்கும் சந்தோஷம் தானே. நாளைக்கு குழந்தைங்கள எங்ககிட்ட விட்டுட்டு கூட நீங்க தைரியமா வேலைக்கு போலாம்ல. இவ்வளோ இருந்து எதுக்கு எங்களை விட்டு போகணும்னு நினைக்கிற? அப்பா, என்ன நீங்க, நாங்க தனி கொடுத்துன போறோம்னு தான் சொன்னேனே தவிர தனியா போறோம்னு சொல்லலையே. எல்லாம் நாங்க பெரியவங்க பக்கத்துல தான் இருக்க போறோம் அப்படின்னு அவன் சொன்னான். அப்பதான் அவருக்கு சட்டுன்னு புரிய ஆரம்பிச்சுது. ஓஹோ, அப்பனா நீ வீட்டோட மாப்பிள்ளையா போக போறியா? அப்படிதானே? உன் மாமனார் வீட்டு பக்கத்திலே போறதுன்னு முடிவு பண்ணிட்ட. கோபத்துல குரலை உயர்த்தி பேசினாரு. பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் அவங்கள திரும்பி பார்க்குற அளவுக்கு அவர் சத்தமா கத்தினார். கூல்பா, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நானே என் மாமனார் வீட்டு பக்கத்துல போறேன்னு சொன்னா கூட என் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொன்னவன், இந்த யோசனையை நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி முடிவு பண்ணி வச்சது தான். அதுல இப்ப வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. ஓ, பேஷ் பேஷ், அப்போ இதெல்லாம் முதல்லயே திட்டம் போட்டதுதான் சொல்லு. திரும்பவும் கோபத்துல கொப்பளிச்சாரு. ஆமாப்பா, அவன் ரொம்ப உற்சாகமாவே பேசினான். இப்போ நாங்க இதை செய்ய போறதே நீங்க செஞ்ச தப்ப நாங்க சரி செய்யறதுக்கு தான் இந்த ஐடியாவே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சான். அவர் புரியாம மகனை பார்த்தாரு. என்னப்பா, புரியலையா? இப்போ நாங்க தனி கொடுத்துன போறோன்னும் பொழுது உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருதே. உங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு நீங்க தனி கொடுத்துன வந்தீங்களே, அப்போ உங்களுக்கு இதெல்லாம் தோணலையா? முதல்ல வயசான உங்க அப்பா அம்மாவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? இந்த 75 வயசுலயும் வைராகியமா தனியா இருக்காங்க. ஆனா உங்களுக்கு தான் அவங்கள பத்தியெல்லாம் கவலை இல்லையே. உங்க மனைவி மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இப்போ நீங்க கஷ்டப்படுற மாதிரி தானே உங்க அப்பா அம்மாவும் கூட அவங்கள விட்டுட்டு நீங்க வரும்பொழுது எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவன் சொல்ல சொல்ல ராஜேந்திரன் ஒன்றும் புரியாம அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நாங்க உங்க அப்பா அம்மா குடியிருக்கிற அதே ஏரியாவில் தான் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் குடி போக போறோம். ஆனா அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதே நேரத்துல எங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தாத்தா பாட்டி கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த ஐடியாவை முதல்ல கொடுத்ததே என் மனைவி, அதான் உங்க மருமக. அவளுக்கு தான் அவங்க கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசை. பெத்த பிள்ளைய பிரியறதுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கே. அப்போ அந்த காலத்துல ஒத்த பையனா உங்களை பெத்துட்டு வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து தனி கொடுத்தணும்னு வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே அவங்கள போய் பார்த்தீங்க. ஆனா நான் இப்போ அந்த மாதிரி போனாலும் உங்கள மாதிரி இருக்க மாட்டேன்ப்பா. என் பசங்களை அந்த மாதிரி வளர்க்கவும் மாட்டேன். தாத்தா பாட்டி பாசெல்லாம் என்னன்னு அவங்களுக்கு புரிய வச்சுதான் நான் வளர்ப்பேன். அதோட இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒருவேளை அப்படி நாங்கள் தனி கொடுத்துன்னு போனா எங்களை பார்க்க வரும்பொழுதாவது அட்லீஸ்ட் அந்த சாக்கு வச்சாவது நீங்கள் தாத்தா பாட்டியை பார்க்க போவீங்கன்னு ஒரு சின்ன ஆசை தான்ப்பா. இப்படியாக மகன் சொல்ல சொல்ல அவருக்கு அப்பதான் ஓரளவுக்கு புரியவே ஆரம்பிச்சுது. தன்னோட அப்பாவும் அம்மாவும் கூட தான் தனி கொடுத்துன போறேன்னு சொல்லும்பொழுது இந்த சூழ்நிலையில தான் அவங்களும் இருந்திருப்பாங்கன்னு அவருக்கு மெல்ல புரிய ஆரம்பிச்சுது. கதை முற்றும். என்ன நண்பர்களே, இந்த கதையை கேட்டிங்களா? ஒரே விஷயத்தை தான் அப்பாவும் மகனும் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு மகன் அதை செய்யும் பொழுது அவனுடைய அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ கோபப்படுறாங்க. ஆனால் இதே பல வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க அந்த வேலையை செய்யும் பொழுது அவங்களுக்கு அந்த வலியோ கஷ்டமோ தெரியல. இன்னைக்கு அவருடைய மகன் அதை எடுத்து சொல்லும் பொழுது தான் அவங்க செஞ்ச தப்பே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த சூழ்நிலையிலையாவது அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் ஆறுதல் தாங்க.
இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்காவது புள்ளைய மருமகளும் தங்களை வந்து பார்ப்பாங்க, தங்க கூட இருப்பாங்கன்ற ஒரு சின்ன ஆறுதலாவது அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு புள்ளைய மருமகளும் இவங்களுக்கு கொடுத்த இந்த ட்ரீட்மெண்ட் சரின்னு தாங்க எனக்கு தோணுது. சரிங்க, இந்த கதையை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவோட இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.